பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உலகத்திலே மிக விசேஷமான மிக முக்கியமான ஒரு இடத்திலிருந்து உங்களோடு பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அந்த கல்லறை இங்கு தான் இருக்கிறது. கொல்கதா மேடு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தை கல்லறை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல அழகான ஒரு தோட்டம் இருக்கிறது. தோட்டத்தில் தான் இந்த கல்லறை. இங்கே தான் இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். இங்கே தான் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இந்த இடத்துல தான் மகதலேனா மரியாள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு நின்றபோது யோவான் 20:15 இயேசு சொன்னார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று அன்பாய் விசாரித்தார். அவளிடத்திலிருந்து இயேசு 7 பிசாசுகளை துரைத்து விடுதலை கொடுத்ததுனால இயேசுவை தகப்பனை போல நேசித்தாள். இயேசு இறந்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று கண்ணீர் அவளுக்குள்ளே காணப்பட்டது. அதனால இயேசு தரிசனமாகி, நீ ஏன் அழுகிறாய், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தின இடம்தான் இந்த இடம். அவருடைய கண்ணீர் களிப்பாய் மாறிற்று. இன்னைக்கு அதே இயேசு சொல்லுகிறார், மகளே நீ ஏன் அழுகிறாய், மகனே ஏன் அழுகிறாய், நான் உயிரோடு இருக்கிறேன்னு, நீ ஏன் அழணும், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் என்று இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். உடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர், உடைய கண்ணீரை மாற்றுவதற்கு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். என் தாயார் நான் மரணப்படுக்கையில் இருந்தபோது எனக்கு கண்ணீர் விட்டு அழுததுனால இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்னை தொட்டு குணமாக்கினார். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இங்கே உயிர்த்தெழுந்த மகதலேனா மரியாளுக்கு தரிசனமான ஆண்டவர் என்னை சந்திக்க எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்னை தொட்டு குணமாக்கினார். அதே இயேசு இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன், உன் கண்ணீரை துடைத்து கொள்ள என்று விசுவாசத்தோடு சொல்லுங்க. இயேசுவே என்னையும் தொடும், என்னையும் சந்தின்னு கேளுங்க. இயேசுவே மகதலேனா மரியாளின் கண்ணீரை துடைத்தவரே, இந்த மகளை தொடும், இந்த மகனை தொடும், கண்ணீரை மாற்றும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆமேன், ஆமேன்.